வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆங்கிரோ செக்யூரிட்டிஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 வருட காலமாக பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் தன் கமாடிட்டி சந்தைகளில் நிறைய லிட்ரஸி விஷயங்களை மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வழியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை தவிர பிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் மற்றும் ஐஏபி என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ப்ராடக்ட்ஸ், இவை எல்லாவற்றையும் நமது இந்தியாவிலே மிகவும் நல்ல முறையிலே இதை செய்யக்கூடிய கம்பெனிகளுடன் கைகோர்த்து கொண்டு ஒரு பெரிய லெவலில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லப்பட ஆசைப்படுகிறேன். மேலும் அனைவருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 24-25, அதாவது புது வருட ஃபினான்ஷியல் வருஷம் எல்லோருக்கும் நன்கு லாபம் ஈட்டும் வருடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மேலும் நண்பர்களே, ஒரு சின்ன பழமொழி இருக்கு, எல்லாம் நன்கு சென்றால் முடிவு நன்கு இருக்கும் அப்படிம்பாங்க. அதுபோல ஈக்விட்டியினுடைய பெஞ்ச்மார்க் பார்த்தோம்னாக்க பங்கு சந்தையிலே போன வாரம் 1.4% அதிகரித்து கிட்டத்தட்ட 22,327 முடிவடைந்திருக்கிறது. மேலும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அந்த இன்ட்ரா ஹையை தாண்டறதுக்கு. மேலும் நிஃப்டினுடைய கெயின் பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல் 28% அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேமாரி ஆல் டேர்ம் ஹை இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தோம்னா 7 மார்ச் 2024 அன்னைக்கு 22,526 என்ற புள்ளிகளை தொட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மேலும் போன வாரம் பார்த்தோம்னா ஒரு ட்ரங்கேட்டட் வீக்குமோ, அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் சந்தைகள் முடிவடைந்ததுனால அந்த மாதம் மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% மேலே ஏறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா கடந்த ஒரு 2 வாரங்களாக ஒரு ஃப்ரெஷ் பையிங் வந்திருப்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3% மேல் போன வாரம் விழுந்துள்ளது. காரணம், குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியினுடைய ரிப்போர்ட், அவங்களுடைய சேல்ஸ் ஸ்லோடவுன் ஆகும் என்று சொன்ன பிறகு மார்க்கெட்டில் மலமலன் சேல்ஸ் செல்லிங் வந்தது என்று சொல்லலாம். மேலும் ஆர்பிஐனுடைய ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரெகுலேஷன் எதை பற்றி பார்த்தீங்கன்னாக்க, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் லெண்டர்ஸ் இன்வெஸ்ட் இன் ஏஎஃப்னு சொன்ன உடனே பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா பிளஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு யூ டர்ன் வந்தது. அது வரலையும் படுத்துறங்கிய 2 துறைகளும் ஒரு விறுவிறுப்பாக மொமெண்டம் வந்ததுன்னு சொல்லலாம் கடைசி 2 நாட்களில். அதேமாரி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐயும் பார்த்தோம்னாக்க ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருப்பது மார்க்கெட்டுக்கு பார்த்தோம்னாக்க ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அதேமாதிரி யூஎஸ்னுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இந்த வருஷத்தினுடைய மிடில், அதாவது ஜூன் ஜூலையில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதுவரையிலையும் மார்ச் மாதம் பார்த்தோம்னாக்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதுபோல் எஃப்ஐஐ பார்த்தோம்னா 38,000 கோடிக்கு மேலே வாங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பஜாஜ் ட்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர் மொமெண்டம் வந்திருக்கிறது. காரணம், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ வர இருக்கிறது. அது வேல்யூவேஷன்ஸ் பெட்டராக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த 2 பங்குகளும் அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் ரைசிங் மெட்டல் பிரைஸ்னால லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் மொமெண்டம் வந்தது. அது நம்பூர்லேயும் கண்டினியூ ஆனது. அதை பற்றி பின்பு பார்ப்போம். மேலும் உங்களுக்கு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயருடைய முதல் வாரம் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் இயர் எஃப்ஐ 24-25 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது இல்லையா. மெயினாக டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது நம்ம இந்திய சந்தைகள் வரும் வாரம் ஒரு முக்கியமான வாரம்ங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐயோட கிரெடிட் பாலிசி இருக்கு, தென் ஆட்டோமொபைல் மந்த்லி சேல்ஸ் டேட்டா இருக்கு, தென் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு, சந்தைகளுடைய பங்குகளுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ். இவையெல்லாம் இந்த வாரம் ஒரு பெட்டர் மொமெண்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதை தவிர பிஎம்ஐ டேட்டா பார்த்தோம்னா குளோபலா யூஎஸ், யூரோப் அண்ட் ஜப்பான், இந்தியா இவை எல்லாவற்றிலும் இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொல்லலாம். உலகளாவிய சந்தைகளை பொறுத்தவரை ஒரு சாலிட் எக்கனாமிக் டேட்டா மற்றும் யூஎஸ்னுடைய ஃபெட் கமெண்ட்ரி என்னன்னாக்க ஒரு டாவிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் கன்சூமர் சென்டிமெண்ட்
அங்கே வந்து யுஎஸ் மார்க்கெட்டை வந்து ஏற்றினது. யுஎஸ் மார்க்கெட் மாத்திரமல்லாமல் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய மார்க்கெட்டும் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிசிஇ என்று சொல்லக்கூடிய பர்சனல் கன்சம்ஷன் டேட்டாவும் பெட்டராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளாக் ஸ்டோன்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏஎஃப் ஃபண்டு, அவங்க வந்து கிட்டத்தட்ட அடிஷ்னலாக 25 பில்லியன் அமௌண்ட் வந்து இந்தியாவுடைய பிரைவேட் ஈக்விட்டி ஏஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இவங்க ஏன் இதுக்கு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த ரெகுலேஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து பாசிட்டிவ் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதை வைத்து தான் இந்த முதலீடுகளும் நமது இந்தியாவுக்கு வரக்கூடிய வருடங்களில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்துருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்பார்ட்டண்ட்டாக மார்ச் மாதம் பார்த்தோம்னாக்க இப்போ வரக்கூடிய ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, அதனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இப்போ மேலே சொன்ன இன்புட்னால பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் பெட்டராக இருக்கக்கூடும். அதுபோல் கேபிட்டல் குட் துறையை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் அண்ட் பாசிட்டிவ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ், அதனால அந்த துறைகளும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இவை எல்லாவற்றையும் விட நாம் மேலே கூறியது போல ரேட் சென்சிட்டிவ் செக்டார் என்று சொல்லக்கூடிய பேங்கிங் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார் மற்றும் ரியல் எஸ்டேட் செக்டார், இந்த 3 துறைகளும் இப்பொழுது வரக்கூடிய ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசிக்கு தகுந்தாற்போல் மொமெண்டம் இந்த வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் வித் லாங் அப்பர் ஷேடோவை வைத்து பார்க்கும் பொழுது நாம் வந்து ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிஃப்டினுடைய மேஜிக் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்கா? 2222. இந்த ஜோனுக்கு மேலே சந்தைகள் நின்னா இதிலிருந்து 22,526 மற்றும் 22,650 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதுபோல 22,122 மற்றும் 22,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மேலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 2 வாரமாக ஒரு தொய்வு நிலையில் இருந்தது. ஆர்பிஐனுடைய இன்ஜெக்ஷன் உள்ள வந்த பிறகு பார்த்தோம்னா மொமெண்டம் வந்தது. அதை வைத்து பார்க்கும் பொழுது 47,520 மற்றும் 47,777 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடும். 46,750 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நண்பர்களே, வரும் வாரம் வாலட்டைல் வாரமாக இருக்கக்கூடும். அதே சமயத்தில் ஒரு புல் மொமெண்டத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. நாளைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.